வெல்கம் டு அனிமே எல்யூஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா போன சாப்டரே சொல்லியிருப்பேன். இந்த வேங்கு பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுருப்பாங்க சொல்லி. அது வேங்கு பேர் மட்டும் கிடையாது. இந்த மான்வாவில் வர எல்லா பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜகாங் ஜின், வேற என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேரெல்லாம் மாற்றி வச்சுக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பேர் இந்த வேங் பேரெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன். ஆனால் புது கேரக்டர் வந்து பேர் பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக தான் சொல்லுவேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் பாய்சனிங் அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேற ஏதோ ஒரு பேர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க சின்னாபார் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பேரை மாற்றி வச்சிருப்பானுங்க. ஏன் தான் மாற்றி வச்சாங்கன்னு தெரில. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்னாபார் அப்படி சொல்லியே கூப்பிட்டுக்கிறேன். ரெட் பாய்சனிங் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதை மாற்றினா பின்னாடி வந்து பிரச்சனை வர சொல்லி தான் நான் வந்து இங்கேயே மாற்றிக்கிறேன். இதை சொல்ல நினச்சேன். ஆள் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே இந்த வேங்க் தான் பார்த்தீங்கன்னா குத்தேரியில் போயிட்டு இருக்கான். அந்த வெனம் செட்டுக்கு போகும்போது நினச்சிட்டு போயிட்டு இருக்கான். ரிவெஞ்ச் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ரிவெஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மோட்டிவேஷனு. ஏன்னா அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கோசம் அவங்க வாழ்க்கையில் எந்த எல்லைக்கு கொண்டா போவாங்க. அண்டு ஒருத்தன் நரகத்தோட ஆழத்துலேருந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படி சொல்லி அதுலேருந்து ஏறி வரானா, ஆனால் மீதி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. எனக்கு தெரியும் அந்த ஜெக்கியாங் அதுலேருந்து வெளியே வருவான். ஒரு நாள் கண்டிப்பாக அந்த இடத்த உடச்சிட்டு வெளியே வருவான்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ட் அவன் வெளியே வரப்போ இந்த பாய்சன் செக்ட் அதெல்லாம் அவனுக்கு சுத்தமாக மேட்சே இல்லைன்னு நல்லா தெரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வந்துடுறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவன் அந்த வெனம் செட்டுக்கு தான் போயிட்டான். பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தீஞ்சு போயிருக்காங்க. அவன் போயிட்டு அதெல்லாத்தையும் விசிட் பண்ணிக்கிறான். ஓஹோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எரிஞ்சு போய் செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து இருந்துக்கிறான். அவன் பார்க்குறான் ஏதாவது ட்ரேஸ் இருக்குமே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பாடியெல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டேகர் ஒன்று பண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மண்டைக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. உடனே ஒருத்தன் கொடை வச்சு தான் வந்து நிற்கிறான். ஓஹோ நான் வந்து பார்த்தீங்கன்னா யாரா இதுவன் இந்த நேரத்தில் இங்கே தெரிஞ்சுக்கிறான்னு பார்த்தேன். பார்த்தா எல்டர் பேங்க் இல்லை அட்வைசர் பேங்கா. நல்ல வேலை நீங்கள் வேங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுது. தெரியல என்ன இருக்கும் நேத்திக்கு உங்கள் தலை உங்கள் உடம்பு விட்டு பறந்துருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா டெரராக சொல்கிறான். உடனே வேங்க் பார்க்குறான். ஓ ஐ நம்பர்ல செக்ட் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏந்துக்கிறான். உடனே இன்னும் 2 பேர் வந்து உட்காரானுங்க. ஓஹோ பார்த்தியா டார்க்னஸ் செக்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பாய்சன் வேலி செக்ட் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கீங்களா? நம்பவே முடியல. இந்த 3 கிரேட்டஸ்ட் செக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணாமில் இருக்க 3 கிரேட்டஸ்ட் பாய்சன் செக்டும் இங்கே வந்திருக்கீங்க அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரும் காட்டுறாங்க. இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சன்வுல் கு டார்க்னஸ் செக்ட். இவன் வந்து பார்த்தீங்கன்னா கொடை வச்சுங்கிறவன் அயன் நம்பர்ல செக்ட். இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாம்கி டு. லாஸ்ட்டாக இந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுருக்கிறவன் இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோக்னோ தி பாய்சன் வேலி செக்ட். இவங்க 3 பேரும் தான் காட்டுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகத்தை சொல்கிறான். நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்களோ அதே ரீசனுக்கோசம் தான் நானும் இங்கே வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேனம் கிளான்லேருந்து நான் என்ன தான் வெளியே இருந்தாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடு தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நான் இங்கே தான் இருந்தேன் அப்படி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த முரிமலைஸ்லேருந்து நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கோசம் இன்வெஸ்டிகேட்டராக வந்திருக்கேன் அப்படி சொல்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா அந்த நோ தான் சொல்கிறான். ஓஹோ நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற இந்த இடத்த உன்னுடைய வீடுன்னு சொல்கிறியா? அது சொல்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படி சொல்கிறான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ திருடி போனதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமே இப்படி மாறி இருக்கு. நீ திருடி போகாமல் இருந்திருந்தனா இது இப்படி மாறி இருக்காது அப்படி சொல்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு வேகத்தை சொல்கிறான். என் மேலே தப்பு இல்லை சொல்லி பார்த்தீங்கன்னா முறிமலைசே சொல்லிடுச்சு. நீங்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி கேட்குறான். அதுக்கு வந்து அவன் கத்துறான். டேய் எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து போய் சொல்லுவ. இந்த முறிமலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உன் சைடு இருக்கு. நீ வந்து முறிமலைஸில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது உனக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்துறான். உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த கு தான் சொல்கிறான். நோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய கோபத்தை வந்து பார்த்தீங்கன்னா காட்டாதீங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா முறிமலைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட்டர் அனுப்பியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க பார்த்துன்னு இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு மாட்டிக்காதீங்க அப்படி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவனுங்க முறிமலைஸ்லேருந்து அனுப்பிச்சிக்கிறாங்கன்னா சீக்கிரமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் சால்வ் பண்ணிட்டு நம்மளுடைய வேலையை முடிக்கலாம் அப்படி சொல்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா அவனும் கம்முன்னு ஆயிடுறான். உடனே பார்த்தீங்கன்னா வேகத்தை சொல்கிறான். பரவாயில்லையே மிஸ்டர் லார்ட் கோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிறீங்க வாழ்க்கையோட சூழ்நிலையை அப்படி சொல்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா அம்பர்லா செக்டர் சொல்லுது. அலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலையை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படி கேட்குறான்.
உடனே பார்த்தீங்கன்னா வேங்க தான் சொல்கிறான். அலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெனம் கிளானை வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரல் பேக்க வந்து எதிர்க்காங்கல்ல, அந்த லீ பேக்க. ஜெனரல் லீ பேக் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கூட்டங்கள் வந்து இருக்குது. அந்த கூட்டத்தில இருக்கவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவன சாவடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெனைக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவனுக்கு புரியல. அதுக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, இவனுங்க வெனம் கிளான் அழிக்கணும் அப்படின்னு கேட்குறான். அது வந்து பார்த்தீங்கன்னா, கல்பிரிட்ட கண்டுபிடிச்சா தான் தெரியும் அப்படின்னு சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அந்த தான் சொல்றான். நீங்க ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்றான். உடனே அவன் கண்டிப்பா. இவனுங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எரிஞ்சு போய் செத்துருக்காங்க. இவனுங்க பாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா செக்கப் பண்ணிட்டேன். ஒரு கீறல் கூட இல்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாய்சன் செக்ட்ல ஒரு முன்னாள் மெம்பர் அப்படிங்கிறதுனால எனக்கு நல்லா தெரியுது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாய்சனால தான் செத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பாய்சனால செத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஆதாரமும் எங்கேருந்து பாய்சன் வந்தது அப்படிங்கிறத பத்தி எனக்கு தெரியாது அப்படி சொல்றான். உடனே பார்த்தா அந்த தான் வாங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இத கண்டுபிடிச்சேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உன்ன காட்டுறான். நீங்க நீங்க எல்லாரும் பாருங்க. உங்களுக்கு இந்த மூஞ்சி யாரு ஞாபகம் இருக்கா? அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வெல்லம் செக்டரோட லீடர தான் காட்டுறான். பார்த்தீங்கன்னா, அவன் செத்து போயிருக்கான் அந்த இடத்துல. உடனே அவங்க சொல்றானுங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா, சின்னி பாரோட பாய்சன் தானே. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, சின்னி பார் பாய்சன்ல ரொம்ப நேரம் இருந்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால சாக முடியும். கொஞ்ச நேரம் இருந்தாலாம் சாக மாட்டாங்க. அப்படி சொல்றான். உடனே என்னத்த சொல்றான் அப்படின்னா வந்து, இவன் முட்டாளா என்ன சின்னி பார் விஷயத்துல இவ்வளோ நேரம் இருக்கான் அப்படி சொல்றதுக்கு. உடனே பார்த்தீங்கன்னா, வேங்கு பின்னாடி இருக்கிற அந்த ஜாடிய பார்க்குறான். உடனே அங்க போய் பார்க்குறான். ஓஹோ! அப்படியா? அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான். இங்க பாருங்களேன். உங்களுடைய கேள்விக்கு ஆன்சர் எல்லாமே இதோ இருக்கு அப்படி சொல்றான். உடனே பார்த்தா திரும்பி பார்க்குறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டுக்குள்ள இலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு எரிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே தெரியுது. உடனே அவன் சொல்றான். இந்த ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல அந்த சின்னி பார் லீவ்ஸு அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இருக்கே. இத வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ஆளா செய்ய முடியும் அப்படின்னு சொல்றானுங்க. உடனே உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அத ஒருத்தன் தான் சொல்றான். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவனுகிட்ட வந்து ஃபோர்ஸ் கம்மியா தான் இருந்திருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி பண்றானுங்க. நம்ம வந்து சீக்கிரமா போய் வெரட்டி பிடிச்சு அவங்கள கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தான் வந்து சொல்றான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவனே பார்த்தா அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சின்னார் பாய்சன் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் லீஃப் டீயும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டானுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இதுல வந்து சின்னார் லீஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் லீஃபு சேர்த்ததால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஆன்டிடோட் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செய்யாம போயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்றான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அந்த தான் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். வாங்க நம்ம இப்பயே போய் அவன வெரட்டி புடிச்சு அவனுங்கள இப்பவே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து தான் சொல்றான். இல்ல முடியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா முதல்ல ரிப்போர்ட் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேங்க அவன் மனசுக்குள்ளயே தான் நினைக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் ஞாபகம் வருது. ஜென் ஜுக்கியாங் நீ நீ உயிரோடு இருக்க அப்படிங்கிறது எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த சின்னாபார் இது கூட அந்த கிரீன் டீ இதோடைய எல்லா மேட்சும் உனக்கு பார்த்தீங்கன்னா அசால்ட்டா தெரிஞ்சிருக்குது. அப்படின்னா நீ யாரு? நீ யாரு சின்னாபாங்? நீ யாரு? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறான் அவன் வேங்கு. உடனே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சொல்றாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிவெஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அம்பரா செக்டரும் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா இந்த செக்டரும் சொல்றானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சரி சந்தோஷமா வரான். அவன் மூஞ்சி பார்த்தீங்கன்னா, பைத்தியக்காரத்தன மாரி போகுது. வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு வழியா வந்துட்டான் அப்டி சொல்லி. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, இத மனசுக்குள்ள நெனச்சுட்டு, அத பண்ணின்னு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா, அப்படியே தெரியுது. உடனே இந்த டூவும் பார்க்குறானுங்க. அடடே! என்னடா இது அப்டி சொல்லி. பார்த்தீங்கன்னா, அவன் மூஞ்சி ரணக்கொடூரமா அப்படியே பார்த்து சிரிச்சுன்னு இருக்கிறான். அப்படியே "சார் நீங்க நீங்க நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கீங்க" அப்டி சொல்லி. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேங்கத்த வந்து பேசுறான். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நைட் ஆயிடுச்சு. நம்ம ஏன் வந்து நாளைக்கு வந்து இந்த விஷயத்த பேசக்கூடாது அப்டி கேட்குறான். உடனே வந்து அவனுங்க சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டுமாரோ இதே இடத்துல வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டப்புன்னு அதுக்கு போயிடுறானுங்க. உடனே அந்த வேங்கத்த சொல்றான், இந்த இரவு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியான ஒரு இரவா இருக்க போகுது அப்படின்னு சொல்றான். இப்ப பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து கட் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 மாஸ்டர்ஸ் தான் இருக்கிறானுங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, தான் வரான். உடனே வந்தோடனே கேப்டன் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்றான். உடனே அவன் ஓ பரவாயில்லையே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இடத்த தான் வந்து தங்கறதுக்கு பிடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவனும் ஆமா, ஆமா ரொம்ப நன்றி. உங்க வேலைலாம் எப்படி போச்சு? அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு வந்து தான் சொல்றான். என்னுடைய வேலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா போச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவே நம்ம ட்ரெய்னிங்க முடிச்சுட்டு நம்ம வந்து நாளைக்கு வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்குறான். என்னடா அது? அப்படி சொல்லி. அதுக்கு வந்து அவன் சொல்றான், ஓ இவங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் இந்த வீட்டோட ஓனர்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட இந்த வீட்ல கொஞ்சம் தங்கிக்கலாமான்னு கேட்டேன். ஆனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, முடியாது சொல்லிட்டானுங்க. அதான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் சொல்றான், டேய் இதெல்லாம் பார்த்தா இஷ்டு போதுமா? இங்கேருந்து அனுப்புடா அவங்கள. சீக்கிரமா ஓரம் கட்டு அப்படின்னு சொல்றான். உடனே அவனும் சரி சொல்லிட்டு போறான். உடனே அவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் மீட்டிங் ஒண்ணு போட சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அவனுங்க எல்லாரும் குரூப் மீட்டிங் தான் போடுறானுங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த வேங்க் தான் சொல்லுங்கிறான் எல்லார்கிட்டயும்.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளால எல்லாம் முடிஞ்சுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கால்ல அப்படி போயின்னே சொல்லினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேக் வந்து பறந்து வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பேசிட்டு இருக்கும்போது டமால்னு என் கால் வெளிய வந்து விழுது. இவனுங்க வந்து என்னடா இது அப்படி சொல்லி பார்க்குறானுங்க. பார்த்தீங்கன்னா, அந்த பேக் அப்படியே டமால்னு விடியுது. பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து அப்படியே பாய்சன் தான் வெளிய வருது. பாய்சன் பாகு. உடனே பார்த்தீங்கன்னா, அந்த எடிட்டர் தான் கத்துறான். "என்ன ஆச்சு? எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க திடீர்னு ஸ்மோக் வருது?" அப்படி சொல்லி கதறான். உடனே பார்த்தீங்கன்னா, அவன் சுதாரிச்சு, "இது வந்து பாய்சன்" அப்படி சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சொல்றான். "நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரீத் பண்ணாதீங்க. இது வந்து ஃபுல்லாவே பாய்சன். கேர்ஃபுல்லா இருங்க" அப்படி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அவன் அவனுடைய மூச்ச அடக்கி பிடிச்சுன்னுருக்கிறான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நேரத்துக்கு இவனாலயும் சரி, அவன் டீம்மேட்டாலயும் சரி வந்து பார்த்தீங்கன்னா, மூச்சு அடக்கி பிடிச்சுன்னு இருக்க முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவனுங்க மூச்ச உள்ள இழுத்துக்கிறானுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பாய்ஸ் உள்ள போய் அவனுக்கு தொண்டை, அவனுக்கு கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே எரியுது. உடனே பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் கரெக்ட்டா இருந்துச்சு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ உள்ள வரான். உடனே அந்த டூ தான் பார்க்குறான். ஓ! இவன் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சரியான நேரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இந்த நேரத்துக்கு வரான். எல்லாரும் நாங்க வீக் ஆயிட்டோனே அப்படின்னு சொல்றான். பார்த்தீங்கன்னா, ஹீரோ கெத்தா நடந்து வரான். அவன் இந்த ஃபேக்டரிய வந்து பார்த்தீங்கன்னா, அழிக்கிறதுக்கு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் முடியுது. சாப்டரோட ஸ்டார்ட்டிங்லயே அந்த டூவ தான் காட்டுறாங்க. அவன் வந்து சொல்றான், "அடச்சே! என்னால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாய்சன்ல ஃப்ரீயா மூவ் ஆக முடியல. இப்படியே வந்து போச்சுன்னா, என்னால வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த பேட்டில ஜெயிக்க முடியாது. இது வேற பத்தாது வந்து பார்த்தீங்கன்னா, என் கண்ணு வேற பார்த்தீங்கன்னா, அப்படியே மங்கலாயிட்டே வருது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணு எரியா தெரியல." அப்படி சொல்றான். அடச்சே! இந்த வெனம் கிளான அழிச்சிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அசாசின்ஸ் இங்கேருந்து போயிருப்பாங்க பார்த்தா, இவங்க என்ன போகாம இங்கேயே இருக்கிறானுங்க. அப்படி சொல்றான். இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சரியான நேரத்துக்கோசரம் வெயிட் பண்ணி இருந்திருக்கானுங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த மாரி ஆகும் சொல்லி அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவன் முன்னாடி டெரரா நடந்து வந்துன்னுருக்கிறான், இவன போட்டு தள்ளுறதுக்கு. அங்க இருக்கிறவங்களால பார்த்தீங்கன்னா, சுத்தமா முடியல. அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, தொண்டைலாம் கரகரன்னு வருது, கண்ணெல்லாம் எரியுது. ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாய்சனுக்குள்ளேருந்து வெளிய வரான், இவன அட்டாக் பண்றதுக்கு. உடனே பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் அவன் அப்படியே கதறான். உடனே இந்த சத்தத்த கேட்டு அவன் பக்கத்துல இருந்தவன் திரும்பி பார்க்குறான். என்ன என்ன அந்த சத்தம்? அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "யார் அது? யார் அது? வெளிய வாங்க" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் கொடைய வச்சு அங்க இங்க ஆட்டின்னுருக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒருத்தன் பிடிக்க வரான். "ஓ! இது நீ தானடா?" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உடனே அவன் அம்பர்லா வச்சு ஒரு அட்டாக்கு. பார்த்தீங்கன்னா, அம்பர்லாலருந்து ஒரு நீடில் மாரி போய் அவன அட்டாக் பண்ணிருக்குது. "அவ்வளதான் உன் கதை இங்கேயே முடிஞ்சிருச்சு. இந்த ஒர்த்லெஸ் ஆனதுக்கு நீ என்ன அட்டாக் பண்ண வந்தியா?" அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா, அவன் சாவடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, அவன் செட் ஆளுங்களே தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, எனிமி இல்ல. "அடச்சே! என்னடா இது?" அப்படி சொல்லி பார்த்துக்கிறான். அவன் பார்த்துன்னே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஹீரோ அவன் பின்னாடி பேய் மாரி வந்து ஒரே அடி. அவ்வளதான் அவன் கதறல் சத்தம் அப்படியே கேக்குது. உடனே இந்த டூ தான் நினைக்கிறான். அடச்சே! எங்களால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாய்சன்ல ஃப்ரீயா மூவ் பண்ண முடியல. ஆனா, அந்த எனிமியால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாய்சன்ல அவ்வளோ ஃப்ரீயா மூவ் ஆக முடியுது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த டார்க்லயும் அவங்களுக்கு சிம்பிளா கண் தெரியுது. இப்படியே போயிட்டு இருந்தா நாங்க எல்லாருமே செத்து போயிடுவோம். எங்களால வந்து பார்த்தீங்கன்னா, உயிர் பிழைக்கவே முடியாது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டூ தான் நினைச்சுன்னுருக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா, அவனுங்க செட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஆர்டர் குடுக்குறான். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரீகுரூப் ஆவுங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மேஷன ரெடி பண்ணுங்க. அப்படி சொல்றான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்கெங்க இருக்கிறீங்க? நம்மளோட டீம்மேட் எங்கெங்க இருக்காங்க? அப்படி சொல்லி அந்த லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கேத்த மாரி பண்ணுங்க அப்படி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி எல்லாரும் நிக்கிறானுங்க. உடனே அவன் சொல்றான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ல அவன வழி விட்டு அந்த எனிமிய சென்டர்ல கேப்சர் பண்ணுங்க அப்படி சொல்றான். உடனே அவங்க அதுக்கேத்த மாரி மூவ் பண்றாங்க. உடனே ஒருத்தன் தான் பார்க்குறான். பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் அந்த பாய்சனுக்குள்ள நடந்து போயின்னுக்கிறான். உடனே அவன் வந்து சொல்லிடுறான். இது மாரி பார்த்தீங்கன்னா, அங்க யாரோ நடந்து போறாங்க அப்படி சொல்லி. ஓஹோ! இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் ஆகாம பிடிச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் அம்பர்லா வச்சு அவன் நீடில அட்டாக் பண்ணதுக்கு ரெடியா இருக்கிறான். உடனே அவன் கூட இருக்கிறவன் தான் சொல்றான். மாஸ்டர் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணீங்கன்னா, நம்ம ஆளுங்களும் செத்து போயிடுவாங்க அப்படி சொல்றான். ஓ! அது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லா தெரியும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் அம்பர்லா வச்சு பார்த்தீங்கன்னா, பாய்சன் ரெடில மட்டார், மட்டார், மட்டார்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 சுடுறான். உடனே பார்த்தீங்கன்னா, அது அந்த பாய்சன்ல அங்கங்க தெரியுது. உடனே பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு சவுண்டு. அந்த பாய்சன் போய் அட்டாக் பண்ணிட்டு ஹீரோ தான் கத்துறான். உடனே அவன் சொல்றான், "கேப்டன் இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆபத்து. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இவ்வளோ ரெக்லெஸ்ஸா நடந்துட்டா நம்ம வந்து கண்டிப்பா செத்து போயிடுவோம். நம்ம டீம் ஆளுங்களயே நம்ம வந்து சாவடிச்சுருவோம்னு" சொல்றான். அது வந்து அந்த டூ தான் சொல்றான். "ஆமா எனக்கு தெரியுது. ஆனா என்ன பண்றது? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி ஒரு சிம்பிளான ட்ரிக்குக்கு நம்மள மாரி ஒரு அயர்ன் அம்பர்லா செட் வந்து பார்த்தீங்கன்னா, தோத்து போச்சுன்னு சொன்னா நம்ம வந்து நம்மள பார்த்து சிரிப்பாங்க. அதனால இது வேற வழி கிடையாது" அப்படி சொல்றான். "உடனே வா நம்ம வந்து அங்க என்ன சத்தம் அப்படி சொல்லி பார்க்கலாம்" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனுங்க போறானுங்க. அங்க போய் பார்த்தா அவனுங்க டீம்மேட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 பேர் செத்து கிடக்குறானுங்க. பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கும் ஷோல்டர்ல ஒண்ணு, வயித்துல ஒண்ணு அட்டாக் பண்ணியிருக்கு. உடனே தான் சொல்றான், "அவ்வளதான் இதோட பார்த்தீங்கன்னா இவன் கதை முடிஞ்சுது." ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய இந்த சேஜ்மென்ட் நீடில் இது வந்து அட்டாக் ஆனவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்களால உயிரோட இருக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது அவ்வளோ பாய்சன். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இது எலும்பையே உடைக்கக்கூடிய அளவுக்கு இதில பவர் இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமான ஒரு பெயின் இருக்கும். அவங்களுடைய எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மெல்ட் ஆயிடும் அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா, ஹீரோவால சுத்தமா முடியல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இருமி நிற்கிறான். உடனே அவன் சொல்றான். உடனே அந்த டூ தான் சொல்றான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தையா இருக்கானே! கண்டிப்பா இவனால வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள அட்டாக் பண்ணியிருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தன் தான் இருக்கணும். இவன் சாவறதுக்கு முன்னாடி, ஒழுங்கா நான் வந்து யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் கிட்ட போறான். அவன் கிட்ட கேட்கறதுக்கு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இவன் கிட்ட வரத பார்த்துட்டு உடனே அவன் ஸ்வாட் எடுத்து ஒரே அடி. உடனே பார்த்தீங்கன்னா, அத அவன் முன்னாடியே பார்த்துட்டு டப்புன்னு அவன் கைய வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிட்டான். அவன் மூக்கு மூடி இந்த கைய வச்சு.
அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜம்ப் பண்ணிட்டான். அட ச்சே! இதுக்கு வந்து வாய்ப்பே இல்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீடில இவன் மேல இறக்குனனே, ஆனா ஏன் இவனுக்கு ஒண்ணுமே ஆவல அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் கூட இருக்கிறவன் தான் கேட்குறான், "என்ன ஆச்சு மாஸ்டர்? ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒண்ணுமே ஆவல?" அப்படி கேட்குறான். அவனுக்கும் ஒண்ணும் புரியாம தானே முழிச்சுன்னு இருக்கிறேன் அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா இப்ப ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் உடம்புல குத்தின அந்த 2 நீடி எடுத்து கையில வச்சுக்கின்னு, "தி ஊசம் கிளான், தி சீக்ரெட் டெக்னிக்" அப்படி சொல்றான். இந்த ஊசம் கிளான் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து குகையில இருக்கும்போது ஒருத்தன் வந்து அசாசின் டெக்னிக் சொல்லிக் குடுத்தாங்கல்ல, அந்த கிளான் தான். இந்த மெடிசன் கிளானோட செக்ட். அதுவும் ஒரு மெடிசன் கிளான் தான். அதில வந்து பார்த்தீங்கன்னா, தி 12 ஃப்ளையிங் ஒயர் டெக்னிக் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த நீடில அப்படியே எடுத்து விடுறான், விட்டு எறிகிறான். பார்த்தீங்கன்னா, அந்த நீடில் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த டூ கூட பேசியிருந்தவனோட மண்டையிலே வந்து இறங்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அட ச்சே! இவனால வந்து பார்த்தீங்கன்னா, அசாசினேஷன் ஸ்கில்லே யூஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செம ஷாக்கா வரான். உடனே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தப்பிக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாய்சனுக்குள்ள இருந்தேன். என்னால கண்டிப்பா ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நவுர்றான். ஆனா பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சரியான ஷாக்கு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவனால சுத்தமா நழுவவே முடியல. அவன் இது இது வந்து ஏன் என்னால வந்து என் பாடிய நகர்த்த முடியல? ஓ! இது வந்து வாய்ப்பே இல்ல அப்படின்னு கத்துறான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு நீடிலு அவன் மூஞ்சிக்கு நேரா வருது. அவன் நெனச்சு பார்க்குறான், அட ச்சே! அந்த சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா என்ன அட்டாக் பண்ணும்போது, நான் எமக்க முடியும் இந்த கைய வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்தேன். அங்கருந்து ஜம்ப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நானு இந்த பாய்சன உள்ள இழுத்துக்கினேன் போல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் பேரலைஸ் ஆகியிருக்கேன் அப்படி சொல்றான். அடடே! இது வந்து இப்படி நடக்கவே கூடாது அப்படி சொல்லி கத்துறான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த நீடில் வந்து இவன் ஷோல்டர்லயே இறங்கிடுச்சு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழ விழுறான். இதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரேட் டூ. இந்த மாரி ஒரு சைல்டு கிட்ட நான் தோத்து போறதா? இது வந்து நடக்கவே நடக்காது. அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் இன்னொரு நீடில் எடுத்து கரெக்ட்டா கையில வச்சுன்னுருக்கான். கரெக்ட்டா ஹீரோ கிட்ட வந்தோனே அட்டாக் பண்றதுக்கு. கரெக்ட்டா ஹீரோ கிட்ட வந்தோனே, "அவ்வளதான்டா நீ சாவுடா" அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் கால்லயே இருக்கிறான். ஆனா பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஒண்ணுமே ஆவாத பார்த்து அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோ தான் சொல்றான், "இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒர்த்லெஸ்ஸான ஒரு விஷயம். உங்களோட நீடில் அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான். ஆனா என் முன்னாடி அது வெறும் வேஸ்ட்டு பீஸு" அப்டி சொல்றான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. "ஆனா எப்டி? நீ வந்து ஏன் உனக்கு ஒண்ணுமே ஆவல? நீ வந்து ஒரு மான்ஸ்டரா?" அப்டி கேட்குறான். ஹீரோ வந்து, "நான் ஒரு மனுஷன் தான்" அப்டி சொல்றான். உடனே அவன் கேட்குறான், "நீ யாரு?" அப்படி கேட்குறான். அதுக்கு வந்து ஹீரோ தான் சொல்றான், "நான் வந்து பார்த்தீங்கன்னா, மெடிசன் ஃபேக்ஷன்லேருந்து வரேன்" அப்படி சொல்றான். உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. "மெடிசன் ஃபேக்ஷனா? உன்னால எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள இது மாரி கொல்ல முடிஞ்சுது? நீ வந்து எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க?" அப்படி கேட்குறான். அதுக்கு வந்து "அவ்வளதான் என்னால உன்கிட்ட சொல்ல முடியும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீ சாகறதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சு" அப்படி சொல்றான். அவன் சொன்னோனே பார்த்தீங்கன்னா, அவன் உடம்பு ஃபுல்லா விஷம் ஏறி, அவன் அந்த இடத்துலயே மறுக்க சாவ மாறிடுறான். ஹீரோ தான் சொல்றான், "இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த பாய்சன் ஃபேக்டரிய நான் அழிக்காம விட மாட்டேன். இதுதான் என்னுடைய கோல்" அப்படி சொல்றான். இப்ப பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. யார்கிட்டனா இந்த நூ கிட்ட தான். அதாவது இந்த பாய்சன் வேலி கிளான். அப்ப வந்து ஒருத்தன் தான் சொல்லுங்கிறான், "லார்ட் நூ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போக்கூடாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷேடோ கிளான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க தூதுப்புற மூலமா அனுப்புனாங்க. என்ன சொன்னாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அம்பர்லா கிளான் வந்து ஏதோ ஸ்ட்ரேஞ்சா நடக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அங்க போறோம்" அப்படி சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க அப்படி சொல்றான். உடனே யோசிக்கிறேன், அம்பர்லா கிளான் ஏதோ ஸ்ட்ரேஞ்சா நடக்குதா? இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லையே! ஓ! இவங்க வந்து அங்க போறாங்கன்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். நம்ம மட்டும் ஏன் அங்க இருக்கணும்? உடனே அவன் சொல்றான், "எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவே அயர்ன் அம்பர்லா கிளானுக்கு போணும்" அப்படி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் தான் வரான். வந்து சொல்றான், "அந்த லார்ட் நூ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அந்த லார்ட் ஜூ அவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா, யாராலயும் ஒண்ணா இருக்கும்போது டிஃபீட் பண்ணவே முடியாது. அதனால இப்ப நம்ம போறது அங்க வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாம, அவங்க என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்ம எனிமி வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருப்பான்னே தெரியாது. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்" அப்படி சொல்றான். உடனே இவன் யார்ரா அதுன்னு திரும்பி பார்க்குறான். உடனே அவன் திரும்பி பார்த்துட்டு கத்துறான், "டேய் பைத்தியக்கார பயலே! நீ இங்க என்னடா பண்ற? இங்கேருந்து வெளிய போடா" அப்படி கத்துறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேங்க் தான். அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, வில்லத்தனமா சிரிக்கிறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் முடியுது.